ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. வடநாட்டிலே கண்கண்ட தெய்வமாக போற்றப்பட்டவர், வணங்கப்பட்டவர் குருவாகிய துளசிதாசர். அவருடைய ஆசிரமத்திலே 4 வாசல்கள் உண்டு. அந்த 4 வாசல்களுக்கும் கதவுகள் கிடையாது. எந்த நேரமும் ராமநாம பஜனை நடந்து கொண்டே இருக்கும். வருகின்ற பக்தர்களுக்கு இரவு பகல் பாராமல் அன்னதானம் மிக சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு இருக்கையிலே அந்த ஆசிரமத்திலே தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் இருப்பதை அறிந்து கொண்ட 2 திருடர்கள் பக்தர்கள் போர்வையிலே அங்கே தங்கி இரவானதும் அந்த தங்கம் வெள்ளி பாத்திரங்களை மூட்டையாக கட்டி வடக்கு வாசல் வழியாக வெளியேற துடிக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் வடக்கு வாசல் சென்று பார்த்தபோது 2 காவலர்கள் பட்டாடை உடுத்தி, தலையிலே கிரீடம் தரித்து, கையிலே வில் அம்பு ஏந்தி காவலுக்கு நிற்கின்றார்கள். சரி, தெற்கு வாசல் வழியாக செல்லலாம் என்று அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் காவலர்கள் நிற்கின்றார்கள். சரி, மேற்கு வாசல் வழியாக செல்லலாம் என்றால் அங்கேயும் காவலர்கள் நிற்கின்றார்கள். எஞ்சி இருப்பது கிழக்கு வாசல் மட்டுமே. அந்த வாசல் வழியாக சென்று தப்பிக்கலாம் என்று அந்த 2 திருடர்கள் அங்கேயும் சென்று பார்த்தபோது பட்டாடை உடுத்தி, தலையிலே கிரீடம் தரித்து, வில் அம்புடன் அந்த 3 வாசலிலே காணப்பட்ட அந்த 2 காவலர்கள் அங்கேயும் நிற்கின்றனர். பதட்டமடைந்து விடிந்ததும் குருவாகிய துளசிதாசர் கால்களிலே விழுந்து, எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். பக்தர்கள் போர்வையிலே நாங்கள் வந்திருப்பது திருடுவதற்காக என்று அந்த 2 திருடர்களும் உண்மையை கூறியவுடன் குருவாகிய நமது துளசிதாசர் மற்ற சீடர்களை அழைத்து இரவு நேரத்திலே நமது மடத்தை காவல் காப்பதற்கு நீங்கள் யாரையாவது காவலர்களை நியமித்து இருக்கின்றீர்களா என்று கேட்டபோது மற்ற சீடர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அவ்வாறு யாரையும் காவலுக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்று. அப்போதுதான் குருவாகிய துளசிதாசருக்கு ஒரு உண்மை புரிந்தது. வந்து நமது மடத்தை காவலுக்கு வந்து காத்திருந்தது சாதாரண மனிதர்கள் அல்ல, ராம லட்சுமணர்களே மானிட உருவில் வந்து காவல் காத்தார்கள் என்ற உண்மையை அறிந்து அந்த திருடர்களை பார்த்து நமது குருவாகிய துளசிதாசர் வணங்கி, மகான்களே, போன ஜென்மத்திலே நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக யோகிகளுக்கும் மகான்களுக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியத்தை உங்களுக்கு அந்த ராம லட்சுமணர் தரிசனம் அளித்ததன் மூலமாக உங்களுக்கு கிடைத்து இருக்கின்றது என்று கூறியபோது அந்த 2 திருடர்கள் மனம் மாறி திருந்தி நமது குருவாகிய துளசிதாசரின் கால்களிலே விழுந்து வணங்கி, எங்களை நீங்கள் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அந்த மடத்திலே தங்கி ராமநாம பஜனையிலே கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக கடைசி வரை பக்தர்களாக வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற ஒரு உண்மையும் ஆகும். ஓம் நமச்சிவாய.